அரிசியும் பருப்பும் சாதத்துக்கு புழுங்கல் அரிசி ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து ம், புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி, பொன்னி புழுங்கல் அரிசி அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு புழுங்கல் அரிசி தான் நல்லாயிருக்கும். பச்சரிசி ஒத்து வராது. அப்படி உங்களுக்கு புழுங்கல் அரிசி போட முடியும்னாக்கா போட்டுக்கோங்க. 1 டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசிக்கு 1/2 டம்ளர் துவரம் பருப்பு 2யுமே ஒட்டுக்கா போட்டு ஊற வச்சுடுங்க. 1 மணி நேரம் ஊறட்டும். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் நீல வாக்குல நறுக்கி வச்சுக்கோங்க. ஜீரகம், வரமிளகா, வெள்ளைப்பூண்டு இது 3யும் நசுக்கி போடுவாங்க. உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி போட்டுக்கோங்க. உங்களுக்கு தக்காளி போடணும்னு ஆசை இருந்தால் தக்காளி, ஜீரகம், வரமிளகாய், இந்த வெள்ளைப்பூண்டு இது 4த்தையுமே போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து கூட அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தாளிச்சிட்டு அதில் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு ஒரு வதக்கிவிட்டு இந்த நசுக்கி நசுக்கி வச்சுருக்கீங்களா அதையும் கொட்டிவிட்டு அது கூடவே தண்ணியும் ஊற்றிடுங்க. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு புழுங்கல் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இந்த பருப்புக்காக வேண்டி அரை டம்ளர் தண்ணி போதும். அப்போ 3 டம்ளர் தண்ணி போதும். ஊற்றிட்டு உங்களுக்கு இந்த சாதத்துக்கு வேண்டியது எவ்வளவு உப்பு வேணுமோ அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒன்றிச்சு கலக்கிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மூடி வச்சு விசில் போட்டு 3 விசில். இந்த புழுங்கல் அரிசி சாதத்துக்கு எப்பவுமே 3 விசில் போடணும். 3 பங்கு தண்ணி 3 விசில் போட்டு எடுத்துட்டிங்கன்னாக்கா அப்புறம் ஆற விட்டு எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்.